26 இடங்களில் இந்தியாவினுடைய பாகிஸ்தானுடன் உள்ள எல்லை பகுதியில் ஜம்மு காஷ்மீர் முதல் குஜராத் வரை உள்ள அந்த எல்லைக்கோட்டு பகுதியிலே கிட்டத்தட்ட 26 இடங்களில் ட்ரோன் தாக்குதல்களை மட்டுமல்ல கண்டமிட்டு கண்டமாக பாலிஸ்டிக் மிசைல் அந்த பலம் வாய்ந்த ஏவுகணையும் தாக்கியிருக்கிற 6 ஏவுகணை வீசியது. இதை அனைத்தையுமே இந்தியா 4 விஷயங்களை அழித்துவிட்டது. அதே போல ட்ரோன் தாக்குதலையும் பெருமளவு கட்டுப்படுத்திவிட்டது. இந்தியா தடுத்து வானிலையை அழித்து விட்டது. தற்போது இதையடுத்து பத்தான்கோட், அமிர்த்சர், பஞ்சாபில் அமிர்த்சர் போன்ற இடங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறது. அந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அந்த தாக்குதலை இந்தியா தடுத்துவிட்டு தற்போது பதில் தாக்குதலை ஆரம்பித்திருக்கிறது. இதுவரை ஒரு சிலர் காயமடைந்திருப்பதாக, இந்திய தரப்பில் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வந்திருக்கின்றன. தற்போது நிலையிலே ராவல்பிண்டி தற்போது பாகிஸ்தான் ராணுவமும் இந்திய தாக்குதலை உறுதிப்படுத்தியிருக்கிறதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அந்த இடத்திலும் தற்போது தாக்குதலை இந்தியா தீவிரமாக ஆரம்பித்திருக்கிறது. தற்போது இஸ்லாமாபாத், லாகூர், ராவல்பிண்டி ஆகிய 3 முக்கிய நகரங்கள், அதன் மீது ட்ரோன்கள் மூலமாகவும் அடுத்தடுத்து தாக்குதலை இந்தியா நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பிரிசைஷன் ஸ்ட்ரைக் மூலமாக ஏற்கனவே இந்த தாக்குதலை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கும் வேளையில் இந்தியாவின் பதிலடியை தாக்குப்பிடிக்க முடியாமல் தற்போது ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், லாகூர் ஆகிய இடங்களில் எல்லாம் பல இடங்களிலே அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதால் பல இடங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது. பாகிஸ்தான் ஆர்மி தற்பொழுது 3 ராணுவ நிலைகளை இந்தியா தாக்கி இருக்கிறது என அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது நூர்கான் ஏர்பேஸ் இன் ராவல்பிண்டி, அதாவது நூர்கான் விமான தளம், அது ராணுவ விமான தளம் ராவல்பிண்டியில் இருக்கிறது. ராவல்பிண்டி என்பது அவருடைய ராணுவ தலைமையகம். அதே போன்று ஷோர்கோட் என்ற இடம், அங்கே ரஃபீக் ஏர்பேஸ் என்ற இடம் இருக்கிறது, அதுவும் ஒரு விமானப்படை தளம். அதே போன்று முரீத் ஏர்பேஸ் இன் சக்வால் ஆகிய 3 முக்கிய விமான தளங்கள், இவை 3மே தற்போது தாக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவுடைய பதிலடியில் தற்போது இந்த 3 ராணுவ விமான நிலையங்களும் தளங்களும் தற்போது கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்ற தகவல் வந்திருக்கிறது. நூர்கான் ஏர்பேஸ் ஆகட்டும் ராவல்பிண்டியிலே, ரஃபீக் ஏர்பேஸ் ஷோர்கோட்டிலே, முரீத் ஏர்பேஸ் சாக்வால் ஆகிய 3 பகுதியிலும் தற்போது அந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது முரீத் மிலிட்டரி பேஸ் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கிறது. இது மிக அதிகமான தாக்குதலை எதிர்நோக்கி இருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ராவல்பிண்டியில் பல இடங்களிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கு பல இடங்கள் பற்றி எரிகின்ற காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களிலே வைரலாகி கொண்டிருக்கிறது. அங்குள்ள பாகிஸ்தானியர்கள் அந்த காட்சிகளை பகிர்ந்து வருகிறார்கள். இந்தியாவுடைய தாக்குதல் பதிலடி என்பது மிக தீவிரமாக இருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. டிட் ஃபார் டாட் என்ற வகையிலே தற்போது இந்த பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து விதிமீறல்களை ஈடுபட்டிருப்பதால் தற்போது ராணுவ நிலைகளையும் இந்தியா குறிவைக்க என்றால் இந்திய ராணுவ நிலையை நோக்கியும் பொதுமக்கள் வாழும் இடங்களை நோக்கியும் பாகிஸ்தான் இன்று திடீர் தாக்குதல் நடத்தியதால் அந்த தாக்குதல் அனைத்தையும் முறியடித்த இந்தியா பதிலடி கொடுக்க வேண்டும் என்ற இடத்தை தற்போது அந்த அவர்கள் பாணியிலே திருப்பி தாக்க ஆரம்பித்திருக்கிறது. தீவிரமாக அவர்கள் 1 அடி என்றால் நாம் 10 அடி கொடுக்கிறோம் என்ற வகையிலே தற்போது தீவிர தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதல். நூர்கான் மிலிட்டரி ஏர்பேஸ் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ராணுவ விமான தளம். அங்கிருந்து பல விமானங்கள் எல்லாம் தற்போது நேரடியாக தாக்கப்பட்டிருக்கின்ற தகவல் அங்கு வந்திருக்கிறது. அந்த சிந்தூர் ஆபரேஷன், அந்த ஆபரேஷன் சிந்துவின் 3வது நாளான இன்று, அதாவது வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து சனிக்கிழமை அதிகாலை வரை தற்போது வரை தொடர்ந்து பல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கு இந்த சைரன் ஒலிகள் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. ராவல்பிண்டி ஆகட்டும், இஸ்லாமாபாத் ஆகட்டும், அதே போன்று சியால்கோட் போன்ற பகுதியில் தொடர்ந்து சைரன் ஒலிகள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று சர்வதேச எல்லைக்கோட்டு பகுதியிலும் தற்போது இந்தியா பீரங்கி தாக்குதல் மூலமாக தொடர்ந்து பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. போர் விதிகளை மீறி அவர்கள் செயல்படுவதால் பதிலடி கொடுக்கும் வகையிலே தற்போது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இங்கு இந்திய தரப்பிலே டெல்லி ஏர்போர்ட்டிலும் சில விமான நேரங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. 30 விமான நிலையங்கள், சிறு விமானங்கள் எல்லாம் தற்போது அந்த பாதுகாப்பை முன்னிட்டு மூடப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது. 14ஆம் தேதி இரவு வரை, மிட் நைட் வரை இந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கும் என்ற தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தற்போது நிலையிலே இஸ்லாமாபாத், லாகூர், ராவல்பிண்டி,
ஷேக்புரா ஆகிய 4 பகுதிகள் கடுமையாக பதிலடியில் இந்திய ராணுவத்தின் பதிலடியில் சிக்கி தவிக்கின்றன தகவல் நமக்கு வந்திருக்கிறது. ராவல்பிண்டியின் சதார் ஏரியா மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த ஏரியில் தற்போது மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது, வெடிகுண்டு வெடிப்பு என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த தகவலும் நமக்கு கிடைத்திருக்கிறது. என்றால் இந்தியாஸ் கவுண்டர் ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் have struck the Pakistani cities Islamabad, Lahore, Rawalpindi, ஷேக்புரா என்ற தகவல் உறுதி செய்யப்பட்ட தகவலாக பாகிஸ்தான் ராணுவமே ஒப்புக்கொண்டிருக்கிற தகவல் தான் வந்திருக்கிறது. அதாவது தன் மீது தாக்கப்பட்டதற்கு பதிலடியை தற்போது இந்தியா மிக தீவிரமாக கொடுத்து வருகிற என்ற தகவல் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே பாகிஸ்தான் 26 இடங்கள், அதாவது காஷ்மீரிலிருந்து குஜராத் வரை உள்ள அந்த எல்லை பகுதியிலே 26 இடங்களிலே பாகிஸ்தான் ட்ரோன்கள் மூலமாகவும் அதே போன்று அந்த பாலிஸ்டிக் மிசைல் என்ற ஏவுகணை மூலமாக துல்லியமாக தாக்கும் ஏவுகணை மூலமாகவும் தாக்குதல் நடத்தியது. ஆனால் இந்த ட்ரோன்கள் எல்லாம் வானிலையே தடுத்து நிறுத்தப்பட்டு அழிக்கப்பட்டன. அதே போன்று பாலிஸ்டிக் மிசைல்ஸும் இந்த ஏவுகணையிலும் 6 ஏவுகணையும் தடுத்து நிறுத்தி அழித்திருக்கிறது இந்தியா. அது மட்டுமல்லாமல் இதனை அடுத்துதான் தற்போது அதிரடியாக இந்தியா பதிலடியை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவின் ராணுவ நிலைகள் மீதும் அதே போன்று பொதுமக்கள் இருக்கின்ற பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தியதால் கோபம் கொண்ட இந்திய ஆர்மி தற்போது பதிலடியை தீவிரப்படுத்தியிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. சியால்கோட், அதே போன்று சியால்கோட், நரோவால் ஆகிய எல்லை பகுதிகள், இந்தியாவின் சர்வதேச எல்லைக்கோட்டுக்குள் உள்ள சியால்கோட், நரோவால் பகுதிகளில் அதிரடியாக இந்தியா தற்போது போர் விதிகளை மீறி செயல்பட்ட பாகிஸ்தான் மீது பதிலடி கொடுக்க ஆரம்பித்தது என்ற தகவலும் கிடைத்திருக்கிறது. எனவே இன்றைய இரவில பெரிய அளவு பாதிப்பு இருக்காது என்று நினைத்தவர்களுக்கு தற்போது பதிலடியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக கடும் பாதிப்புகளை இந்திய ராணுவத்தின் பதிலடி தாக்குதல் ஏற்படுத்தியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.